தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுத்தல். நெகேமியா 8:3. சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த மாதம் முழுதும் காத்த தேவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். ஓய்வு நாளோடு இந்நாளை துவங்க உதவின ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி பல துன்பங்களை கடந்து களைப்படைந்து சோர்ந்து இருந்தாலும் காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து கவனமாய் வாசித்து அதற்கு செவி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்தை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனே ஆகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியரே, எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். நாமம் எரேமியாவை போல வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அதை வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய உணவாக்கி கொண்டால் துக்கத்திலே ஆனந்தமும் பயத்திலே பலமும் தனிமையிலே துணையாகவும் செயல்பட முடியும். எனவே இந்த ஓய்வு நாளிலும் வார்த்தைகளை கவனமாய் கேட்போம், அதன்படி வாழுவோம். புதிய மாதத்தில் புதிய கிருபையை பெற நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நெகேமியா வேத வசனத்தை வாசித்த பொழுது ஜனங்களெல்லாம் தங்களை தாழ்த்தி அவர் வாசித்த வண்ணமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே நடப்பதாக என்று சொல்லி அவர்கள் கரங்களை குவித்து அப்பாவுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்களும் உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவற்றை உட்கொண்டு உமக்காய் வாழ எங்களை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.